ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹைக்விஷனில் டேஷ்கேம் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஃபிட்டிங்கும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணுன்ட்டு. இதுதான் இந்த பாக்ஸோட டாப் வியூ. இதில் வந்து 180pன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெச்டி தான், 2K கிடையாது. இது K2 சீரிஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 2Kன்னு மென்ஷன் பண்ணல. அப்புறம் வந்து இதில் G-Shock வந்து இன்பில்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே யூசர் மேனுவல், யூசர் கைட்லைன்ஸு, அப்புறம் வந்து ஸ்டாட்டிக் ஃபிலிம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி ஸ்டாட்டிக் ஃபிலிம் யூஸ் பண்ணணுன்ட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒய்ஃபைனா கனெக்ட் பண்ணணும், டிஃபால்ட்டாக எப்படி ரீசெட் பண்ணணும், அது எல்லாமே அதில் டீட்டெயில்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம டேஷ் கேம்பு. ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாடி தான், அலுமினியமும் ஸ்டீலும் எதுவும் யூஸ் பண்ணல. பட்டன் நல்லாவே கொடுத்துருக்காங்க, பட்டன் குவாலிட்டி நல்லா இருக்குது. இது 3M ஸ்டிக்கரு. இது ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு இது மைக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனா ஸ்பீக்கர் இருக்கும். பின்னாடி வந்து பிராண்டிங் பேர் கொடுத்துருக்காங்க, ஹைக்விஷன் சொல்லிட்டு. கீழே வந்து மைக் கொடுத்துருக்காங்க. டோட்டல் 2 மைக்ஸ் இருக்குது, மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டில்ட் பண்ணி பார்ப்போம். டில்ட்டிங் ஆப்ரேஷனும் நல்லா தான் இருக்குது, ஓரளவு ஸ்டிஃப்னஸ் இருக்குது. இது மேபி லூஸ் ஆனாலும் சைடில் அந்த லப்பர் எடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ மாதிரி தான் இருக்கும், நம்ம டைட் பண்ணோம்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே, இது இப்போ வச்சுக்கிட்டு நம்ம சார்ஜிங் போர்ட்டை பார்ப்போம். இதுதான் இதோட பவர் சப்ளை. இது வந்து நம்ம டேரெக்டாக வந்து காரோட சார்ஜிங் பவர் போர்ட், அது நம்ம டேரெக்டாக போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹைக்விஷன் சொல்லி பிராண்டிங் பேர் கொடுத்துருக்காங்க. இது டேரெக்டாக நம்ம மொபைல் சார்ஜிங் போர்ட்டில் போய் நம்ம காரில் நம்ம டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து டேரெக்டாக 12 வோல்ட் பேட்டரியில் கொடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து 5 வோல்ட் 2 ஆம்பியர்னால நீங்கள் டேரெக்டாக பேட்டரி லைனில் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்குறதா இருந்தால் லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 வோல்ட் ரெகுலேட்டர் ப்ளஸ் ஒரு டயோடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 5 வோல்ட் 2 ஆம்பியர்ன்ட்டு. பாக்ஸு கீழே எதுவுமே கொடுக்கல. ஓகே, இது கூட வந்து நான் ஒரு SD கார்டு ஒன்று ஆர்டர் பண்ணேன், ஹெச்பியோடது. ஒரு கேமராவுக்கும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இவ்வளோ ஜிபி தான் மேக்ஸிமம் ஸ்டோரேஜு. அதே மாதிரி அவங்க ஒரு சீரியல் நம்பர் மாதிரி கொடுப்பாங்க, SD XCன்ட்டு. அது பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். முதல்ல டேஷ்கேம் பவர் சப்ளை அடாப்டர் மாட்டிப்போம். கனெக்ட் ஆகிடுச்சுன்னா க்ரீன் கலர் இண்டிகேஷன் எரியும், க்ரீன் கலர் இண்டிகேஷன். இப்போ நம்ம வந்து டேஷ் கேம்பில் வந்து பவர் சப்ளை போட்டு இது கனெக்ட் பண்ணோன்னே ஒரு இண்டிகேஷன் சவுண்ட் கொடுக்கும், ஸ்டார்ட் ரெக்கார்டிங்ட்டு. இப்போ நம்ம வந்து இது பீல் அவுட் பண்ணிப்போம். இதுதான் இதோட கேமரா. இப்போ வந்து பவர் சப்ளை எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ வந்து ஆப்பில் போய் நம்ம அலைன்மெண்ட் பண்ணணும். இதை வந்து இதுதான் நம்மளோட ஹைக்விஷன் டேஷ் கேம்போட ஒய்ஃபை வந்து கனெக்டிங் ஆகிடும். இதுதான் இதோட கிளாரிட்டி, நல்லா கிளாரிட்டியாக தான் இருக்குது. ரொம்ப டைட்டாக இருக்கும். ஓகே, ஆல்ரெடி நான் அலைன்மெண்ட் பார்த்துட்டேன், அதனால் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஃபாஸ்டாக் மேலே. ஆனால் அந்த ஃபாஸ்டாக் இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஃபிலிம் ஒட்டணும். அந்த இடத்துல ஃபாஸ்டாக் இருக்கிறதுனால எனக்கு ஸ்டாட்டிக் ஃபிலிம் வந்து எனக்கு தேவைப்படலை. அதனால் டேரெக்டாகவே வந்து நான் ஃபாஸ்டாக் மேலே லே பண்ண வைப்பர் வாஷர் நீடில் வச்சு தான் நான் சென்டராக மாட்டியிருக்கேன்.
இதில் வந்து ஒரு இண்டிகேஷன் லைட் எரியுது, பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இது ஒரு செட்டப் ஈஸி தான். பவர் சப்ளை இங்கே மேபி இதை ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் டேஷ்போர்டில் கீழே கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நைட் வியூ பார்க்கலாம். ஓகே கைஸ், மேபி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.